ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உறவுகளுக்கு வணக்கம். கரூரில் 41 பேர் மரணமடைந்த அந்த விஷயத்தில் சிபிஐ அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு நேற்று இறங்கியிருக்குது. குஜராத் மாநில கேடர் ஆஃபீஸரான ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பிரவீன் குமார் ஐஜி கேடரில் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவருக்கு கீழே ஏஎஸ்பி, டிஎஸ்பி இன்னும் மற்ற அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. களத்தில் போய் அவங்களுக்கு கிடைச்சது தகவல். நேற்று எஸ்ஐடி இருக்கக்கூடிய ஆவணங்கள், ஒரு 1000க்கு மேற்பட்ட ஆவணங்களை கொடுத்துருக்குறாங்க. எஸ்ஐடி கொடுத்துட்டு அவங்களுடைய அலுவலகத்தை காலி பண்ணிவிட்டு மேஜர், டேபிள், நாற்காலி எல்லாத்தையும் தூக்கி ஒரு லாரியில் போட்டு தான் செய்தி வந்திருக்கிறது. அதை தவிர்த்து சில பகுதிகளை அந்த இடத்துல எரிச்சிருக்கிறாங்க. எரிச்சது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவு கூட எரிக்கப்பட்டு எரியாமல் நிலையில் அங்கேயே இருந்திருக்குது. அது அங்கேருந்து சில பேர் படம் எடுத்து எல்லாமே சமூக வலைத்தளங்களை பரப்பின உடனே ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அதை எடுத்துக்கிட்டு போனதாகவும் பதிவாகிருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த எஸ்ஐடிக்கு அந்த சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட இவங்ககிட்ட வந்த ஆவணங்கள், இன்னும் மற்ற விஷயங்கள் அவங்க ஆல்ரெடியாக எடுத்திருக்கிற சில பகுதிகள்லாம் அப்படியே கண்காணிக்கும் போது நேற்று மாலையில் அவங்க சில அதிர்ச்சியான விஷயங்கள் என்னென்னா, தனிநபர்களுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஹார்ட் டிஸ்கில் சேமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கூட்டம் நடந்த இடம், அதற்கு முன்பும் பின்னுமான சில இடம், மருத்துவமனைக்கு போகிற முக்கிய சாலைகளுடைய இடம், மருத்துவமனைக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இன்னும் சில பேருக்குடைய தனியார் இடங்களில் இருந்த முக்கியமான இடத்துல இருந்ததில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வாங்கி அதை எரர் பண்ணியிருக்காங்க. யார் காட்சிகளை அழிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல. அதை அழிச்சிருந்தாலும் கூட ஒரு சாஃப்ட்வேர் போட்டு அதை ரெக்கவரி பண்ணிட முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இது ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே இருக்குது. சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்குதுன்னு. அப்படி விசாரிக்கும் போது என்னென்னா, சில தனிநபர்கள் அதை பேசி வாங்கியிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. காவல்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. தனிநபர்கள் யாருக்காக இந்த வேலையை யார் செய்தார்கள் அப்படின்ற முதல் புள்ளியை வச்சுட்டு தொடங்கியிருக்கிறாங்க. பிள்ளையார் சுழி மாதிரி போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து இதில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, இவங்க நினைக்கிறது எல்லாமே இப்போ தான் போயிட்டு சிபிஐ இந்த விஷயத்தெல்லாம் எடுக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க நினைக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட அன்னைக்கு மதியத்துக்குள்ளாகவே பாடி எல்லாமே காலையில் எரிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஒரு பக்கம் இந்த கலையபுரத்துக்கு முன்பாகவே காலையிலேருந்து கூட்டம் தொடங்கினதுலேருந்து மத்திய உளவுத்துறையினுடைய டீமும் அந்த இடத்துல இருந்தது. அவங்களும் கண்காணிப்புக்குள்ளே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மேல் இடத்துக்கு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சம்பவம் இப்படி இறந்துட்டதா சொல்லின்ற அந்த தகவலும் போயிருக்குது. அதை ஒட்டி அன்றைக்கி அடுத்த நாளவே முக்கியமான பகுதிகள் இவங்க சொல்கிறாங்களே, எந்தெந்த பகுதிகளில் சிலதெல்லாம் காட்சிகள் அழிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாங்கல்ல, இப்போ அதெல்லாம் ஏற்கனவே ஒரிஜினலாக எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பிட்டாங்க. அதுதான் மத்திய உளவுத்துறை. அவங்க நெட்வொர்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு சோர்ஸில் டக்குன்னு பிடிச்சாங்க, எல்லாத்தையும் பேசினாங்க, கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட தனியார் சிசிடிவி காட்சியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் மத்திய அரசுக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதை தெரிஞ்சிக்காமல் இங்கே இருக்கிற இந்த கோஷ்டிகள் மெனக்கிட்டு போய் வாங்கி அதை அழிச்சிருக்கிறாங்க. அது எரர் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. சிலது இல்லாத மாற்றிருக்கிறாங்க. இப்படிலாம் சில வேலைகள் செய்திருக்காங்க. இதெல்லாம் யார் என்னத்துக்கு இப்படிலாம் செய்தாங்கன்னு இனிமேல் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க. தேவைப்பட்டால் இதில் சேட்டலைட்டுடைய படங்களை அந்த உதவியை பெற முடியுமா அப்படின்னு. திருச்சியில் இறங்கின பிற்பாடு நடிகர் விஜயனுடைய அந்த மூவருக்குள்ள அந்த நகர்ந்து போனது வாகனத்தில் பின்னாடி வந்த கூட்டம் வழிநெடுக்க என்ன நடந்தது, அவருக்கான இது எப்படி, அந்த நேரத்தில் இங்கே கூட்டம் எவ்வளவு கூடிக்கிட்டே இருந்தது, ரெண்டுக்குமான ஒரு ஒப்பீடு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக இந்த இடத்துல ஒரு க்ரௌடு அதிகமாயிட்டு இருக்கும் அப்படின்றது இங்கே இருக்க காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. எப்படியும் அந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் சேட்டலைட் மூலமாக கலெக்ட் பண்ண முடியுமான்னு ஒரு முயற்சி மத்திய சிபிஐ மத்திய இதுக்கு அந்த மத்திய அரசு நாடுறதா இருக்காங்க. இப்படி படங்களை எடுக்க முடியுமா, எடுக்கலாமா, குறிப்பாக அந்த பகுதியில் அன்று காலையிலேருந்து எப்படி நிலவரம் இருந்துட்டு இருந்தது, சாயங்காலம் எப்படி இருந்துட்டு இருந்தது, விஜயனுடைய வருகையின் போது முன்னும் பின்னுமாக நடந்தவைகள் என்ன, எங்கெங்கெல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தது, விபத்து நடந்த பகுதியில் எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தது, இப்படியான விடயங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தெரிவு இந்த தொழில் நுணுக்கம்னு சொல்லுவாங்களே, டெக்னிக்கலாக அப்படி அந்த அடிப்படையிலான புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக சேட்டலைட் உதவியை நாட முடியுமா அப்படின்றத பார்க்குறாங்க. பிரவீன் குமார் நம்ம விசாரித்த வரைக்கும் சிபிஐ அதிகாரி, அவர் தான் இப்போ பொறுப்பு வந்திருக்கிறார். மிக திறமையான ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க. அடுத்தது வரவங்க எல்லாருக்குமே மொழி பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மொழி பிரச்சனையில் பொதுவாக ஐபிஎஸ்க்குள்ளே சேர்ந்த எல்லாருக்குமே
குறைந்தது 5 மொழி அல்லது 6, 7 மொழி அவங்க சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. அந்த ட்ரைனிங் அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளாகவே. பேச வராது சில பேருக்கு. ஆனால் மக்கள் பேசுவதை புரிஞ்சுக்குவாங்க. தவிர்த்து அந்த டீமோட தமிழ் தெரிந்தவர்களும் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அதை தவிர்த்து இங்கே மாநில அரசுடைய ஒத்துழைப்பையும் வேணும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்குது. மாநில அரசு ஒத்துழைப்புனாக்கா இந்த விசாரணையின் போது அவர்கள் தரப்பு ஏதாவது தேவைன்னாக்கா அதுக்கு செய்து கொடுப்பாங்க. அவங்களும் மொழிபெயர்ப்பாளர்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் விசாரணை நடத்துகிறாங்க. அப்படிலாம் இதில் ஒரு மொழி சிக்கல்லாம் வந்துருன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்பில் நம்ம கொஞ்சம் அருவருப்பாக நம்ம முகசுளிப்பாக பார்க்குற ஒரு விடயம், தமிழ்நாடை சேர்ந்த கேடர்ஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுக்குள்ளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் ஏற்புடையதல்ல. அது மாநில உரிமையை, மாநில சுயாட்சியை மத்திய அரசு, குறிப்பாக நீதிமன்றமே கேள்விக்குள்ளாகிற அந்த ஒரு விடயம். இந்நேரம் திமுக அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருக்கணும். இது மாநில உரிமையை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது, கேள்விக்குள்ளாக்குவதாக இருக்கிறது, அவமதிப்பதாக கூட இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இந்நேரம் கம்பு சுற்றி இருக்கணும் திமுக வலுவாக. இது எதை வேணாலும் ஏற்கலாம். இப்போ மற்ற எல்லாமே சிபிஐ உச்சநீதிமன்றம் சொன்னது எல்லாமே ஏற்புடையது, நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த ஒரு விடயம் இருக்குல்ல, தமிழ் மாநிலத்தை சேர்ந்த கேடர் ஐபிஎஸ் அதிகாரிகள் அது உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றத ஏற்புடையதல்ல. அது நம்ம மறுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை குழுவில் வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட திறமையான அதிகாரிகள். பொறுக்கி போட்டு தான் அதை எடுத்து போட்டு செய்திருக்கிறாங்க. நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்க கூட இருக்கக்கூடிய இன்னும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்காணிப்புக்காக வேண்டி அவங்களும் இப்போ தயார் நிலையில் இருக்கிறாங்க. இவங்க விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ தான் எஸ்ஐடி கொடுத்த அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இன்னொரு 2 நாளில் சில வரைவுகளை அவங்க ஒரு டிராப்ட் அதுலேருந்து ரெடி பண்ணுவாங்க. ஒரு வரைவு அதில் எடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னன்னா, நமக்கு சாதகமாக சிபிஐ விசாரணைக்கு சாதகமாக என்ன இருக்குது, அதுக்கு முரண்பட்ட தகவலாக என்ன இருக்குது அப்படின்றதுன்னு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நடந்த போஸ்ட்மார்டம் எல்லாம் வீடியோ எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சிபிஐக்கு ஒரு உடலத்தை எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ பண்ணணும் சிபிஐன்னு, குறிப்பாக நண்பர்கள் மருத்துவர்கள் வட்டாரத்தில் பேசும்போது அந்த தலையை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளையெல்லாம் எடுக்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த ப்ராசஸ் ஆகும். குறைந்தபட்சம் ஒரு நேரம் எடுத்துக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பிரேதத்துக்கும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்ன்ற மாதிரி கணக்கில் விடிய செய்து முடிச்சிருக்கிறது எப்படி அப்படின்றது அவங்க வச்சிருக்கிற வீடியோவை பார்த்துக்கிறப்ப இன்னும் சில விடயங்கள் அதிலிருந்து அவங்க எடுக்கிற விஷயம் இப்போதைக்கு எடுத்து பேசிட்டு இருக்கிறது என்னென்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதுக்கு அடுத்தது அந்த வீடியோ இருப்பதாக சொல்கிறாங்களே, கிடைத்தால் அதை முழுக்க ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுடைய உடல் கூராய்வு நிபுணர்களும் இன்னும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கை தேர்ந்த சிலர்கள் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறதா இருக்காங்க. அதுக்கு தனியாக அந்த மருத்துவர்கள் இந்த வீடியோ காட்சி இருப்பதாக சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா, அந்த வீடியோ காட்சியையும் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையை அவங்க எழுதியிருப்பாங்க. அதுவும் எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்க, எல்லாருக்குமே மூச்சு திணறல, வேற ஏதாவது உள்காயம் இருந்ததா, அதெல்லாம் பாடியில் தெரிஞ்சிருக்கும். ஒரு உடல் கூராய்வு செய்யும்போது முழுக்க அறுப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உள்பக்கம் காயங்கள் எது இருந்தாலும் சரி, வெளிப்பக்கம் காயங்கள் எது இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழத்துக்கு எவ்வளவு இன்ச்சுன்றது உள்பட கணக்கு எழுதணும். அதில் இது எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழு கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட்டை வைத்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பிற மருத்துவமனையில் அதுக்கான சிறப்பு மருத்துவர்கள் தனியாக வரைச்சி அதுக்கு ஒரு ஆய்வு, அந்த ஆய்வு அடிப்படையில் அது ஒரு அறிக்கையை வாங்கும் சிபிஐ. அதில் என்ன சாதக பாதகமான விஷயங்கள் அப்படின்றத எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 3வதாக ஒரு முக்கியமான விடயம், விஜய் தரப்பில் தவறுலாம் இல்லை அப்படின்ற முன்முடிவுக்கு இது வரைக்கும் சிபிஐ வரல. அதையும் எடுத்துக்கிட்டு தான் விசாரிக்கிறாங்க. அவங்க தரப்பில் அறிவுறுத்தல் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டதா, இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது அறிவுறுத்தல் கொடுத்தாங்களா, நிகழ்ச்சியை வேறு ஏதாவது அதில் மாற்றி கூட்டத்தை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நீங்கள் செய்யணும், பொறுப்பேற்கணும், கூட்டத்தை நடத்துவர்களும் பொறுப்பேற்கணும் அப்படின்ற பங்கு இருக்குது. அதை ஏதாவது ஏற்றார்களா இல்லையா, கூட்டம் வரும்போது அவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இதுக்கான காரணம்லாம் யார் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து அதற்காக வேண்டி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் இன்னும் உள்ளிட்ட சிலருக்கு சம்மன் கொடுக்கறதா இருக்கிறாங்க. இது உறுதியாக அந்த பக்கம் சம்மன் நடக்கும். இப்போதைக்கு அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களாக விஜய் தரப்பில் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே நிறைய இருக்கிறது. எடுத்த உடனே நேராக இந்த பக்கம் மட்டுமே தவறு அப்படின்றதுக்குள்ளே அவங்க வரல. இரு தரப்புலையும் என்ன நடந்திருக்குன்னு எடுக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த நம்ம சொன்ன அந்த மெத்தடில் விசாரணை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் புஷி ஆனந்துக்கு கட்டாயம், அவருக்கு ஆதவ் அர்ஜுனுக்கும் புஷி ஆனந்துக்கும் கட்டாயம் சம்மன்.
அடுத்தது அங்கே இருந்த மற்ற நிர்வாகிகள் யாருன்ற பட்டியல் எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் அதை ஒபே பண்ணீங்களா இல்லையா, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்குன்னு நீங்கள் ஏதாவது அக்கறை எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா, ஏன்னா உங்கள் கூட வந்தவர்களில் வந்து உங்கள் நிர்வாகம் மாவட்ட அளவில் பிரிஞ்சு இருந்தீங்களா இல்லையா, யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்படி ஏதாவது பிரித்து வச்சு நீங்கள் செய்துட்டு இருந்தீங்களா, மொத்த கூட்டமுமாக உள்ளே வந்துட்டதா, நீங்கள் சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறீங்களா, அது என்ன விதமான சதி, இதெல்லாம் அந்த சம்மனில் வந்து விசாரிக்கப்படும். சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்க. இது எல்லாமே புஷி ஆனந்துக்கிட்ட, ஏன்னா அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க சரி நடந்திருக்குது, இதில் உண்மைகள் வெளியே வரும்னு விஜய் வீடியோவை போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் தரப்புலையும் தேவைப்பட்டால் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் சம்பவத்துக்கு பிறகு, வருத்தம்லாம் தெரிவிக்கலை, ஆனால் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் என்னென்னா உண்மைகள் விரைவில் வெளியில் வரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது என்ன உண்மைகள் அப்படின்றத அவர்கிட்ட கேட்கறதுக்குன்னு விசாரணை தேவைப்பட்டால் அது செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பட்டியல் வந்து ரெடி பண்ணுறதா தகவல். இந்த பக்கம் எடுத்துட்டிங்கனாக்கா செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற கட்சி ரீதியாக, தவிர சட்டமன்ற உறுப்பினர். அந்த வகையில் அவருடைய செயல்பாடு அடுத்தது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அவங்க வந்து மக்கள் இந்த பணியில் வந்து பக்கபலமாக இருந்த அன்பில் மகேஷ் அமைச்சர், இன்னும் சில நிர்வாகிகளும் இந்த பக்கம் சம்மன் கொடுக்குறதா ஏற்பாடு. கிட்டத்தட்ட அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. சம்மன் கொடுத்து அவங்களுக்கும் விசாரிக்கிறதுக்கான ஒரு படலாம் வந்து தொடங்கும். அப்போ நீங்கள் இந்த சம்பவம் நடந்தபோது எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க, பிறகு யார் யாரை தொடர்பு கொண்டீர்கள், அதற்கு முன்னதாக நீங்கள் யார் கூடலாம் பேசியிருக்கிறீங்க, பின்னதாக யார் கூடலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன விதமான உதவிகளை நீங்கள் கேட்டு எடுத்துருக்கீங்க, களத்தில் நீங்கள் என்ன விதமான உதவிகள்லாம் செய்திருக்கீங்க, எதிர்த்தரப்பு இப்படி சதி நடந்திருப்பதாக சொல்கிறது, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன, உங்கள் தரப்பில் நீங்கள் என்னென்னலாம் கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல், கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளை, நூற்றுக்கணக்கான கேள்விகளை பட்டியலிட்டு அதை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு கால அவகாசம் எடுத்துகிட்டு செய்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்துக்கும் சம்மன் வரும். சம்மன் வந்து இது கொடுத்து இதெல்லாம் ஒவ்வொருத்திட்டையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த பதிவு செய்துக்குவாங்க, பதிலை பதிவு செய்துக்குவாங்க. அதில் வரக்கூடிய சந்தேகங்கள், அதில் வரக்கூடிய சில விடயங்கள்லாம் தனியாக பிரித்து எடுத்து மீண்டும் ஒரு விசாரணை அதன் பேரில் நடத்தப்படும். அப்படி இது எல்லாமே கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை இல்லை தேவைப்பட்டப்ப வந்து மத்திய அரசுக்கு வந்து உடனுக்குடன் தகவல் சொல்லுவாங்க. இது எதுவுமே இங்கே மாநில அரசுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு கூட இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு தான் முறையிட்டு இருக்கோம் சிபிஐ. அந்த மானிட்டரிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, கண்காணிப்பதற்காக வரக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற அந்த நீதிபதியும் 2 IPS அதிகாரிகளும் அது தனியாக வந்து இதில் மானிட்டரிங், தேவைப்பட்ட ஆலோசனை, வேறு என்னென்னலாம் செய்யலாம், சட்ட ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக நீதிபதி, விசாரணை ரீதியாக எப்படி இருக்கணும்னு 2 IPS அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தகவல் எல்லாமே அப்பப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகும். இவங்களுக்கு மேற்கொண்டு இதில் வந்து இவர்கள் மேலே சந்தேகம் இருக்கிறது, நாங்கள் வந்து திரும்ப சம்மன் கொடுத்து திரும்ப நாங்கள் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேணும், ஒன்று கேட்டு வாங்கி தேவைப்பட்டால் அது செய்வாங்க. ஒரு கட்டத்தில் கைது செய்ய வேண்டிய படலங்கள் இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் அதுக்காக அனுமதி பெற்று இந்த விஷயத்தில் முறைப்படி வழக்கு பதிவுனா முறைப்படி யார் யார் கைதுன்ற பட்டியலும் வரும். அதெல்லாம் ரகசியமாக தான் நடக்கும். கைது செய்ய வேண்டியவர்களை கைது செய்வாங்க. அது புஷி ஆனந்த் தரப்புலையும் அந்த கைது இருக்கலாம், இந்த தரப்புலையும் அந்த கைது இருக்கலாம். அரசு தரப்பில் மெத்தனமாக நடந்ததுக்கான பொறுப்பாளர்கள் யார் என்ற அதுக்கெல்லாம் விசாரணையில் வந்து வரும். எல்லாமே காவல்துறையில் எங்கள் டிஜிபி, அதுக்கடுத்தது அந்த பகுதியினுடைய மாவட்ட எஸ்பி, அங்கே இருக்கக்கூடிய டிஐஜி, ஐஜி, இந்த மண்டல பொறுப்பாளர்கள் வந்து மாவட்ட பொறுப்பு காவல்துறை, அதே போல் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர், இன்னும் மற்ற அது நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளில் வழக்கமாக ஒரு பட்டியல் போடுவாங்க. இந்த ஊரை சேர்ந்த இன்னார் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 41 பேர் இந்தந்த ஊர் என்ற பட்டியல் முகவரி இது வரைக்கும் வரல. இப்போ சிபிஐ வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை கேட்குது, அந்த அரசுக்கிட்ட அந்த கேட்டு வாங்கி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்து பேசி அவர்கள் எந்தெந்த எப்போ கிளம்பி போனாங்க, எங்கெங்கே இருந்தாங்க, வேறு முன்கூட்டியே வேறு ஏதாவது வேலைக்கு கிளம்பி போனாங்களா, எத்தனை நாளைக்கு முன்னாடி போனாங்க, அன்று தான் கிளம்பினார்களா, அது சம்மந்தமான ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த தீபாவளி முடிந்த பிறகு இதனுடைய விசாரணை கட்டமைப்பு மிக வேகமாக வரும் அப்படின்றது ஒரு பக்கம் அதில் விறுவிறுப்பாக ஓடிட்டு இருக்குது. இதில் அரசியல் வேற இதில் இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரப்போகிறதா சொல்ல வராங்க. வர்றதுக்கு முன்பாக அவர் வந்து விஜய்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கே வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இங்கேருந்து கரூர்லேருந்து புறப்பட்டு நேராக சென்னைக்கு வந்திருப்பாடு விஜய்கிட்ட ராகுல் பேசினதாகவே செய்தி வந்திருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் விஜய் கூட்டணி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இது ராவணாவில் தொடக்கத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, விஜய், தேமுதிக, பாமக இந்த 5 பேர் சேர்ந்த கூட்டணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு.
அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் திமுகவிலிருந்து பிறந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா தான் கூட்டணின்றது ஏற்கனவே பேச தொடங்கிட்டாங்க. கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்கிறாங்க, ஒன்று கட்சி நிர்வாகி பேசியிருக்காங்க, திருச்சி வேலுசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இதில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விடயத்தில் இன்னொரு அரசியலும் நடக்கிறது. திருச்சி வேலுசாமி மீது திமுக வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்கிறது. இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மோதல் போக்கு வந்திருக்கிறதா, தொடங்கி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா நடந்த சம்பவத்தில் வந்துட்டு உதயநிதியை பேசும்போது அவர் கொஞ்சம் கடுமையாக இங்கேருந்துட்டு சம்பவம் நடந்திருக்கு, அங்கேருந்து துபாயிலேருந்து வரீங்க, வந்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா முக்கியமான வேலை, பொறுப்பற்ற முறையாக இருக்கிறது. இது எல்லாமே ஒரு சந்தேகத்துக்கு இடமாக நீங்கள் வந்து இப்படி செய்திருக்கீங்க, இது சரியானது இல்லை, இவ்வளோ பெரிய மரணங்கள் நடந்திருக்கக்கூடாதுன்னு அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணதை வச்சு திமுக நிர்வாகிகள் அவருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டுறாங்க. இது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர், திமுக நபர்களே பேரை போட்டு போஸ்டர் ஒட்டி நீங்கள் சுப்பிரமணிய சாமியோடு சேர்ந்து ராஜீவ்காந்தி கொலையில் முக்கிய பங்காளி, நீங்கள் தான் சதிகாரன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி எழுதி சமூக வலைத்தளங்களை அவர் கொச்சப்படுத்துகிறாங்க. உண்மையிலே சொல்ல போனாக்கா அவர் தான் அந்த கேஸில் வந்து சுப்பிரமணிய சாமி சந்திராசாமி தான் தொடர்புடையவர்கள்னு அவர் தான் சுப்பிரமணிய சாமி நீதிமன்றத்துக்கு கொண்டு நிறுத்துறார் ஜெயின் கமிஷனில். அங்கே விவாதம் வருது, அதன் பேரில் தான் ஜெயின் கமிஷன் தீர்ப்பை சொல்லுது, சுப்பிரமணிய சந்திராசாமி 2 பேரும் சந்தேகத்துக்கு இடமானவர்கள், அவர்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு அது விசாரிக்கணும்னு ஒரு MDMA விசாரணை குழுவை போடுறாங்க. இன்ன வரைக்கும் விசாரிக்கல, அது வேற விஷயம். நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு இந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பில்லை, இது முழுக்க முழுக்க அமெரிக்கா CIA தொடர்பில் அதனுடைய ஏஜென்ட்டாக இவர்கள் இருந்தார்கள், சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி இன்னும் சிலர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறாரு. அப்படி அதுக்கு நிறைய மெனக்கிட்டு மிக பெரும் தியாகத்தை செய்த அந்த மனிதரை, அந்த சம்பவத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது திமுக தான். அது தன்னுடைய புத்தகத்திலே எழுதுறாரு. அன்னைக்கு வந்துட்டு 91 மே 21க்கு பிறகு திமுக எப்படியெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டது அப்படின்றத விரிவாக எழுதுறாரு. அந்த திமுகவும் காங்கிரஸும் பிறகு சேர்ந்து கொண்டதுன்றதையும் எழுதுறாரு. இப்படிப்பட்டவர் வந்து சதி செய்ததாக பகிரங்கமாக அங்கங்கே போஸ்டர் ஒட்டி அவரை கொச்சைப்படுத்தும் விதமாக கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெர்லைட் அதிமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூடு நடக்கிறது. அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து திருச்சியில் மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதிமுக அரசுக்கு எதிராக மிக பெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. அதில் எல்லாருமே கடுமையாக பேசுகிறாங்க, இவரும் பேசுகிறாங்க. அன்னைக்கு தேதிக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி இருக்கிறாங்க. அன்னைக்கு தேதி அந்த வழக்கில் திருச்சி வேலுசாமி அவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்படலை. சிலருடைய பேர் இருக்குது, மற்றும் சிலர் அப்படின்னு இருக்குது. அதிமுக ஆட்சி போயிட்டு திமுக வந்த பிற்பாடு 3 ஆண்டுகள் போயிடுச்சு. இப்போ 4வது ஆண்டில் இப்போ சமீபத்தில் இதில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார் திருச்சி வேலுசாமி. என்னன்னா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை எதிர்த்து நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடுமையாக எதிர்கட்சியை தாக்கி பேசியதாக, அன்னைக்கு ஆளுங்கட்சி அது. நல்லா கவனிச்சிங்க, அதிமுக காரமாக வந்து திருச்சி வேலுசாமி மேலே வழக்கு போடலை. திமுக வந்து இப்போ 4வது வருஷத்தில் ஸ்டெர்லைட் வழக்கில், இந்த வழக்கு ஒன்று நடக்குது, இந்த வழக்கில் குற்றவாளிகளாக திமுகவை சேர்ந்த இவரும் சேர்ந்து அங்கே கோர்ட்டில் வந்து இப்போ போயிட்டு 3 முறை போய் வந்து நின்றுட்டார். ஏன் இந்த வழக்கில் அவர் சேர்க்கிறாங்க திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதயநிதி மேலே சந்தேகப்படுகிறது காங்கிரஸ் தரப்பு. ஏன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தபோது, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கூட வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் பல முறை கடுமையாக திமுகவை இந்த ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து குறிப்பாக 2009 அந்த காலகட்டத்தில் கடுமையாக பேசி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருச்சி வேலுசாமி மேலே வழக்கு பதிவு செய்ததே இல்லை. என்ன காரணம் என்றால் 91 ஆட்சி கலைப்பு நடக்கிறது. அப்போது ஜனதா கட்சி அந்த கூட்டமைப்பில் இவர் இருக்கிறாரு, முக்கியமான ஒரு வேலைகள்லாம் டெல்லியில் இவர் இருக்கிறாரு. அப்போ திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் சபாநாயகர் அந்த காளிமுத்து ஐயா அவர்களை வந்து அனுப்பி, உன்னுடைய நண்பர் தான் திருச்சி வேலுசாமி, நீ போய் பேசி ஏதாவது செய்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆட்சியை கலைக்க முடியுமான்ற பேரில் அனுப்புகிறாங்க. காளிமுத்து அவர்களும் அவர் போகிறாரு. நண்பர் என்ற முறையில் நான் உங்களுடன் வரவில்லை, என்னுடைய கட்சி தலைமை என்னுடைய தலைவர் சொன்னதின் பேரில் வந்திருக்கிறேன். என்னன்னா, ஏதாவது செய்ய முடியுமா, வேண்டப்பட்ட தொகையை வந்து கொடுக்குறதா தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த நேரத்தில் ஒரு 500 கோடியை கொண்டு வாங்க, பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிட்டு அப்புறமா ஆட்சி கலைஞ்சிட்டு பாடு நான் முயற்சி பண்ண நடக்கலைன்னா 500 கோடிக்கு கேள்வியே கிடையாது, அதெல்லாம் கேட்கவும் முடியாது, வெளியில் சொல்லவும் முடியாது. அவர் நேர்மை என்ன பண்ணார், நீங்கள் நண்பராக வந்ததாக உனக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி முயற்சி வேணாம், பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டி பண்ணலாம், ஆட்சி கலைக்கிறது உறுதி, அதற்கு வேண்டியது ஏதாவது அவர் செய்துக்க சொல்லுங்கள், இதுதான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொன்னோன்னு அவர் அப்படியே வந்து சொல்கிறாரு.
சொன்ன மாதிரி ஆட்சி கலைக்கிறது. அது கலைக்கப்பட்ட பிறகு திரும்ப அதே காளிமுத்து ஐயா அவர்களை திரும்பவும் வேலுசாமி கிட்ட அனுப்பி நன்றி சொல்ல சொன்னார் உனக்கு அப்படின்றதெல்லாம் பதிவாகி இருக்குது திருச்சி வேலுசாமி அவருடைய புத்தகத்தில். என்ன அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்றி சொல்கிறது எதுக்குப்பா, ஆட்சி நாங்கள் கலைச்சிருக்கிறோம், உங்கள் கட்சியெல்லாம் காங்கிரஸ் மேலே கோபமாக இருக்குது, என் மேலே கோபமாக இருக்குது, எதுக்கு எனக்கு நன்றினா, இல்லை நீ உண்மையை சொல்லியிருக்கிற, பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணலை, தவிர வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எச்சரிக்கை வேற கொடுத்துருந்தீங்க தலைவருக்கு, அதுக்காக நன்றி சொல்லிட்டு வர சொன்னார். வேண்டிய ஏற்பாடுன்னா தெரியும் உங்களுக்கு, ஆட்சி கலைப்புன்னா என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் பறிமுதல் பண்ணுவாங்க, என்னென்னலாம் எடுப்பாங்கன்னு. அது எதுவும் இல்லாத அளவுக்கு அவர் எச்சரிக்கையாக செய்ய வச்சது திருச்சி வேலுசாமி தான் நன்றி சொல்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த நன்றி கடன் ஒரு பக்கம், இன்னும் பல வேலைகள்லாம் செய்தார். அதற்காக எந்த காலகட்டத்திலையும் கருணாநிதி அவர்கள் திருச்சி வேலுசாமி மீது வழக்கு பதிவே செய்ததில்லை. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா கால் அடிபட்ட ஆக்சிடென்ட், தன்னை கொல்ல சதி, இந்த திமுக எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தது. சட்டமன்றத்தில் துணியெல்லாம் முடிச்சு ஒரு பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க, ரகலை பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் இனி அரசியலே வேணான்னு முடங்கி கால் அடிபட்டு உடஞ்சி கட்டு போட்டு வீட்டில் இருந்த அந்த காலகட்டத்தில் போய் ஒரு மாற்று அரசியல் இதில் எடுக்க முடியும், திமுகவுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு வேணும்னு நினைக்கிறாங்க, உங்களால் அது முடியும்னு அந்த அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சந்திக்க முடியுமா அந்த நபரை அப்படின்னு சொன்ன அந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் சுப்பிரமணிய சாமி அங்கே அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் ஒரு லாபி அன்னைக்கு இருந்த சந்திரசேகர் பிரதமர் இவங்களெல்லாம் சந்திக்க வச்சு ஒரு பெரிய திருப்பு முனை. அப்படி வந்தது தான் அதிமுக ஆட்சி மீண்டும் அதிகாரத்தில் அந்த அம்மா முதல் முறையாக வந்து உட்காடுறாங்க. சோர்ந்து போய் அரசியல் வேணான்னுட்டு 91 அதிகாரத்துக்கு வர்றதுக்கு காரணமே வேலுசாமி. அதனால இவர் மேலே என்ன பேசினாலும் எப்பயும் வழக்கு போட்டதே கிடையாது, இதுதான் உண்மை. ஆனால் இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், பல முறை மேடையிலேயே வந்து பேசியிருக்காங்க, அவருக்கு தெரியும். அவருடைய மகன் உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் இதில் வந்து இந்த வழக்கில் திருச்சி வேலுசாமியை முதலாக வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு. ஒரு கொடுமை என்னன்னா, அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது KN நேரு அவருடைய கட்சி நபர்களை பார்ப்பதற்காக திருச்சி மத்திய சிறைக்கு போகிறாரு. இந்த பக்கத்தில் நடராஜன் அப்போ சிறையில் இருக்கிறார், அவரை பார்க்கறதுக்காக, அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்க்கறதுக்காக திருச்சி வேலுசாமி சிறைக்குள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வராரு. வரும்போது அங்கே இருக்கக்கூடிய தடுப்பு காவலர்கள் வந்துட்டு KN நேரு அந்த டீமை உள்ளே போக முடியாமல் இறங்கி நடந்து போகணும்னு தகராறு பண்ணுறாங்க, சண்டை வருது. ஒரு அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சின்றதால இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றப்ப வாக்குவாதம் வருது. இவர் வந்தவர் வெளியில் என்னன்னு அங்கே போய் கேட்குறாரு KN நேருக்காக அந்த அங்கிருந்த காவல் அதிகாரிகளை தகராறு பண்ணி அடிக்கிற அளவுக்கு போகிறாரு திருச்சி வேலுசாமி. அப்புறம் உள்ள தகவல் போயிட்டு, சரி நேரு அவர்களை மட்டும் அவங்க வாகனத்தோடு வர சொல்லுங்க, மற்றதெல்லாம் பின்னாடிக்கு அங்கே தடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்த சம்பவம் தள்ளுமுள்ளு பெரிய சண்டையாச்சு. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தாக்கா உடனடியே தகவல் உளவுத்துறை மூலமாக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு போது உடனடியே எல்லாருமே வழக்கு போட சொல்கிறாங்க. KN நேரு அவர்களை சார்ந்தவர்கள் எல்லார் மீதும் வழக்கு, திருச்சி வேலுசாமி மேலே வழக்கே இல்லை. அவர் பின்னாடி கேட்குறாரு நேரு, இப்போ அமைச்சர் நேரு கேட்குறாரு வேலுசாமி, ஏன்பா தகராறு பண்ணது சண்டை போடுறதெல்லாம் நீ தான்ப்பா எகிரின்னு எங்களுக்காக அடிக்க போனேன், உன்னை விட்டுட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்குது அந்த அம்மா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தோடு இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சு தான் அவரும் அமைதியாக இருக்கிறாரு. இப்போ வந்த உதயநிதி வந்து இந்த ஒரு ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறாரு திருச்சி வேலுசாமி. அவர் தனிநபர் இல்லை, அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் உள்ள கட்சிக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அவர் பேசுறதெல்லாம் சரியான அரசியல், இப்படித்தான் நம்ம பேசியிருக்கணும்னு ஒரு காங்கிரஸ் தொண்டர்னு நினைக்கிறான். திமுக நீங்கள் எங்கள் முதுகில் ஏறி ஆட்சியில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பல்லக்கு தூக்கிக்கிட்டே இருக்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற நிலைக்கு இன்றைக்கி அரசியல் இருக்கிற நேரத்தில் அவரை வழக்கில் இழுத்து விட்டு ஒரு பகையாக்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் ராகுல் காந்தி கரூருக்கு வருகிறார். விஜய் அவர்களோட ஏற்கனவே பேசிட்டார், மீண்டும் தொலைபேசி வழியாக பேசுறதுக்கு இருக்கிறார். அப்படின்ற இந்த மூவெல்லாம் பார்க்கும்போது இந்த ராவணை ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்கிறது. இருந்தால் கூட்டணி எப்படின்னாக்கா, ஒன்று பாஜக, விஜய், அதிமுக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்கும். இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னாக்கா காங்கிரஸ், விஜய், அதுலேருந்து விசிக வெளியில் வந்தாலும் வரும், கம்யூனிஸ்டுகள் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இன்னொரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நோக்கி நகர்கிறதா, திமுக கூடாரம் சலசலப்புக்கு உள்ளாகி இருக்கிறதா, அதுக்கு உதயநிதி பிள்ளையார் சுழியை போட்டிருக்கிறாரா, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இதை பற்றி விரிவாக நம்ம இன்னொரு தளத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி
இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.